நான் உன்னை ஃப்ரெண்டா நினைச்சிருந்தேன். ஆனா நீ என் பாய் ஃப்ரெண்ட் விஷயத்துல அப்படி நடந்துக்கவே இல்லை. அப்புறம் நீ என்ன பண்ண? என் பாய் ஃப்ரெண்டை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட. என்ன நடக்குது? வா போலாம். எங்க போறோம்? நான் உன் கூட எங்கேயும் வரதா இல்ல. யூ ஆர் த worst person. முதல்ல உன் மூஞ்ச போய் கண்ணாடியில பாரு, அதுக்கப்புறம் தெரியும் யாரு வேர்ஸ்ட்னு. பிராச்சி, நீ வா பிராச்சி. நான் உனக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? அப்பனா பிராச்சி கிட்ட நம்ம எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். கொஞ்சம் மெதுவா பேசு. சாரி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம பிராச்சி கிட்ட நம்ம பேசுற எல்லா விஷயத்தையும் சொல்லி ஆகணும். அப்புறம் ரெண்டுக்கு என்ன நிலைமை ஆச்சுன்னு. பாவம், அவன் வேற எதையும் நினைச்சுக்கிட்டு இருந்தான். பிராச்சி அவனை நம்பவே இல்லை அப்படின்னு ரொம்ப டென்ஷனா இருந்தான். நீ எப்பயாவது யாரையாவது லவ் இது பண்ணிருக்கியா? என்ன கேள்வி? நான் கேக்குறதுக்கு வாயை மூடிட்டு பதில் சொல்லு. யாரையாவது லவ் பண்ணிருக்கியா என்ன? சீக்கிரம் சொல்லு. லவ்வா? சீக்கிரம் பதில் சொல்லு, இல்ல பேக்ல எடுத்து கத்தி எடுத்துருவேன். உன் பேக்ல கத்தியும் வச்சிருக்கியா? ஒரு பொண்ணோட பேக்ல மேக்கப் சாமான்ல இருந்து கிச்சன் சாமான் வரைக்கும் இருக்கணும். இப்ப பதில் சொல்றியா, கத்தி எடுத்து குத்தவா? நீ என்ன கத்தி எடுத்து குத்துவியா? நான் சொன்னதே நீ ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க. ஆன்சர் மை क्वेश्चन. நீ யாரையாவது லவ் பண்றியா இல்லையா? இல்ல. யாரையாவது லவ் பண்ணிட்டு இருக்கணுமே நீ. மாம். யார் அது? Stupid. I love my mom. ஓ குட். அப்போ நீ உங்க அம்மா மேல சத்தியம் பண்ண பிராச்சி ரன்பீர் சைடு தான் இருக்கான்னு யாருக்கிட்டயே சொல்ல மாட்டேன். Are you mad? அட கடவுளே, இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படி இருப்பீங்க? அப்பா அம்மா மேல சத்தியம் பண்ணு, லவ் பண்றியா இல்லையா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே நான் யார்கிட்டயாவது சொல்லுவேன்னு நினைக்கிறியா? I won't tell ever anyone. In fact, நான் உன் இடத்துல இருந்திருந்து நீ என் இடத்துல இருந்தீனா அப்போ கூட நான் உனக்கு சொல்லியிருக்க மாட்டேன் பிராச்சி ரன்பீருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கானு. உன்னை தான் நம்பவே முடியாது. You know why? Because you are a cheater. நான் ஒண்ணு சீட்டர் இல்ல. நீ சீட்டர் தான். Because நீ சீட்டர். நான் சும்மா விட மாட்டேன். யார் அந்த பொண்ணு? மாயாவுக்கும் அவளுக்கும் என்ன சண்டை நடந்துட்டு இருந்தது? ஒண்ணு மட்டும் புரிஞ்சது, மாயா மேல அவ ரொம்ப கோவமா இருந்தா. ஆனா ஏன் நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம்? ஏன்னா அப்பதான் நான் சஹானா கிட்ட சொல்லி உன்னை இங்க பிஸியா வச்சுட்டு நான் போய் அந்த பொண்ணை பார்த்து உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஹலோ. அது ஒண்ணும் இல்ல, வந்து நம்ம காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமே கேண்டீன்ல. வா போலாம். வா. உட்காரு. அவ உன் தங்கச்சி தானே? அப்படின்னா அவ அங்க ரன்பீர் தம்பியோட ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கா? உனக்கு இது சரியா படுதா? அவ அங்க இருக்கிறது தப்பு தானே? நீ இப்ப பாத்தியா? என்ன என்ன? ரன்பீர் இப்படிதான் போனா. வாட்? ரன்பீர் ஏதோ நம்ம ரெண்டு பேரும் இங்க இல்லாத மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு போறான். இப்பவே நீ உன் தங்கச்சியை போய் பார்த்து அவளை இங்க கூட்டிட்டு வந்துரு. அவ நம்ம சைடு தானே? சரியா சொன்ன. நான் இப்பவே போய் அவளை இங்க கூட்டிட்டு வரேன். நீ இங்கே உட்காரு. I'll just come. Okay? சஹானா, இங்க பாரு. நான் இப்போ சண்டை போடுற மாதிரி ஆக்டிங் பண்ணுவேன். நீயும் என் கூட சண்டை போடணும், ஃபேக்கா. அப்புறம் அங்க போய் மாயா பக்கத்துல உட்காந்துக்கோ. இதுக்கு இடையில எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். எங்க போகணும்? நீ இப்படி இவன் கூட எப்படி உட்காரலாம்? இவன் ரன்பீர் தம்பி ஆச்சே. சாரி. ஓகே. ஏய் லூசு, இவ்ளோ சீக்கிரம் போகாத சகானா. போய் சண்டை போடு, இல்லனா மாயாவுக்கு சந்தேகம் வந்துரும். அங்க பாரு, அவ இங்க தான் பாக்குறா. தம்பியா இருந்தா என்ன? இந்த விஷயத்துல ரன்பீருக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்ல. அட, சம்பந்தம் இருக்கட்டும் இல்லாம போகட்டும், அதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? நாம இவங்க கூட இருக்க கூடாது. நீ வா, அங்க போய் உட்காரலாம். சரி, எங்க தான் போற நீ? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இங்க பாரு, இது ஏன் லைஃப். எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் பண்ணுவேன். சஹானா, this is not fair. நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். நீ ஏன் தங்கச்சி தானே, மறந்துட்டியா? இல்ல, நான் இங்க தான் உட்காருவேன். அட போங்கப்பா. சரி, அப்ப நீ இங்கே உட்காந்துக்கோ. உண்மையிலே நீ என் தங்கச்சினா என் கூட வருவ. இவனோட தங்கச்சினா இங்கே உட்காந்துக்கோ. இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல பிராச்சி. நான் உனக்கு மட்டும் தான் தங்கச்சி. நான் உன்னதான் ரொம்ப லவ் பண்றேன். எனக்கு யாரும் அண்ணனாக வேண்டாம். வெரி குட். இது உன் புக் தானே, எடுத்துக்கோ. உன் புக்கெல்லாம் இவங்களுக்கு ஷேர் பண்ணாத. சரி. And you too. Stay away from my sister, okay? ஓகே. வா, இது உன் புக் தானே, எடுத்துட்டு வா. இவங்க கூட எல்லாம் நீ சேராத. வெல், இவளை திட்டி கூட்டிட்டு வந்துட்ட.
சரி நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். நீ பிராச்சி கிட்ட சொல்ல, எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி. அவ ஏற்கனவே உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்கா, இனிமேலும் பண்ணுவா. நீ எதுக்காகவும் கவலைப்படாத, அவ உன் சைடு தான் இருக்கா, சரியா? அப்படி என்ன அர்ஜென்சி? பிராச்சி எங்க கிளம்பி போயிருக்கா? அந்த பொண்ணு எங்க போயிட்டா? அந்த பொண்ணு இந்த ஃப்ளோர்ல தான் இருந்தா. ஐ திங்க் இந்த கிளாஸ் ரூமா தான் இருக்கும். மாயாவும் அந்த பொண்ணு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. என்னை பார்த்த உடனே சைலண்ட் ஆயிட்டாங்க. அப்படின்னா அந்த பொண்ணை பத்தி எனக்கு தெரியக்கூடாதுன்னு மாயா நினைக்கிறா. மாயா எப்படியும் சொல்ல மாட்டா. அந்த பொண்ணை கேட்டாதான் விஷயம் தெரியும். அவளை எங்க தேடுறது? எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், டு ஐ நோ யூ? இல்ல, ஆனா ஐ நீட் டு ஆஸ்க் யூ அ கொஸ்டின். ஓகே, நான் இது வந்துடுறேன். என் பேரு பிராச்சி. மாயாவுக்கு மாலஸ்டேஷன் கேஸ்ல நான் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். அப்படின்னா என்கிட்ட என்ன பேச வேண்டியது இருக்கு? நீ மாயாவோட ஃப்ரெண்ட் தானே? அவ என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டா. ஐ ஹேட் ஹர். அவ ஒரு துரோகி. அப்புறம் நீயும் என்னோட எதிரி தான். ஏன்னா அவளோட ஃப்ரெண்டு தானே நீ. எனிவேஸ், நீ என்னை கூப்பிட்டு பேசுறதுனால அவகிட்ட நான் சொல்ற விஷயத்த போய் சொல்லிடு. நான் கண்டிப்பா அவளை பழி வாங்கியே தீருவேன்னு. எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கிடைக்கட்டும். ஒரு நிமிஷம். நான் அந்த வாய்ப்பை நான் உனக்கு கொடுத்தா? இங்க பாரு, மாயா உனக்கு மட்டும் துரோகம் பண்ணல, என் ஃப்ரெண்டு விஷயத்திலயும் தப்பு பண்ணிருக்கா. இந்த விஷயத்துல நீ எனக்கு உதவி செஞ்சா நானும் உனக்கு உதவி பண்றேன். ஆனா நீ அவளோட ஃப்ரெண்டு தானே? இட்ஸ் a லாங் ஸ்டோரி. ஆனா நான் உனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்றேன். அதுக்கப்புறம் நீயே டிசைட் பண்ணு, நான் மாயோட ஃப்ரெண்டா இல்ல என் ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ண வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும். ட்ரஸ்ட் மீ, நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ற நேரம் இது. ப்ளீஸ். ஓகே, நான் என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த மாயா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அப்புறம் அவ இருக்கும்போது நாம எதுக்காக இங்க இருக்கணும்? அந்த பிராச்சி எதுக்காக இவனை தனியா விட்டு வச்சிருக்கா? அதுவும் இல்லாம இது காலேஜ். அட போப்பா. ரியா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நாங்களே அத பத்தி கவலைப்படல, நீ ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அதுவும் இல்லாம இது ஒரு கேண்டீன். இங்க யார் வேணாலும் வந்து போலாம். நாங்க யாருக்கும் பயப்படுற மாதிரி இல்ல. எக்ஸாக்ட்லி. பிராச்சி மாயாவை கூட்டிட்டு எங்க வேணாலும் உட்காரட்டும், எங்க வேணாலும் நிக்கட்டும், எங்க வேணாலும் பேசட்டும். நமக்கு என்ன பிரச்சனை அதுல? எக்ஸாக்ட்லி. நம்ம அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. மாயா பிராச்சிய தனியா விட்டுருக்க கூடாது. ரன்பீரோட பக்கத்துலயும் அவளை காணுமே. அப்படி என்ன அர்ஜென்சிஸ்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பட் பிராச்சி, நீ இங்கே இரு சஹானா, நான் மாயா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. வா போலாம். ரன்பீருக்கு எப்படி திடீர்னு இவ்ளோ கான்ஃபிடன்ஸ் வந்தது? நேத்து ராத்திரி ஒரு மாதிரி தான் இருந்தான், காலையில நான் நினைச்ச மாதிரி தான் இருந்தான். இங்க என்ன நடக்குது பிராச்சி? என்ன அப்படி தனியா விட்டுட்டு நீ எங்க தான் போயிட்டு வந்த? சொல்லு. அதுவும் தங்கச்சி இருக்கா பாரு, அவ என்ன பேசிய கொன்னுட்டா. அவ மூச்சு விடுறது கம்மியா இருக்கா, ஆனா பேசுறது இப்ப அதிகமா நீ இருக்கு. தான் அதிகமா பேசுற. நான் உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும். அப்பவே நீ ஒரு பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு இருந்தியே, அவ என்கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தா. இல்ல அதெல்லாம் வேண்டாம், விடு. எனக்கு ஒரு விஷயம் புரியல, எப்படி இப்படி நடக்கும்? How is it even possible? யாரு அந்த செலோனியா? அவ பொய் சொல்றா பிராச்சி. நான் ஒன்னும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவகிட்ட இருந்து பறிக்கல. அவ பாய் ஃப்ரெண்ட் அவனாவே தான் பிரேக்கப் பண்ணிக்கிட்டான். ஏன்னா அவன் என்ன காதலிச்சான். நான் பாக்குறதுக்கு ஸ்வீட்டா இருக்கேன், அதுல என்னுடைய தப்பு என்ன இருக்கு? பசங்களாவே தேடி என்கிட்ட வராங்க. I know. ஆனா அவ இத பத்தி பேசல, வேற ஏதோ சொன்னா. அப்படி என்ன சொன்னா? அன்னைக்கு ராத்திரி, அதான் பொங்கல் அன்னைக்கு ராத்திரி உனக்கு அந்த துயர சம்பவம் நடந்துச்சுல்ல, எப்ப நடந்துச்சு? ஐ மீன் டைம் ஞாபகம் இருக்கா உனக்கு? ரன்பீரும் நானும் ஒன்னாதான் போனோம் 10 மணிக்கு. அதுக்கப்புறம் 15 நிமிஷத்துல ஐ மீன் 10:15 மணிக்கு
நான் என் உயிரை காப்பாத்திட்டு வெளியே ஓடி வந்துட்டேன். இம்பாசிபிள். வாட்? ஓகே, அந்த சலூன் இருக்கால், அவ என்ன சொன்னா தெரியுமா? அவ என்ன சொன்னான்னா, அன்னைக்கு ராத்திரி அதே வென்யூல மணி ஒரு 10:10 இருக்குமா, மாலஸ்டேஷன் நடந்ததான். ஆனா உனக்கு இல்லையா, அவளுக்கு நடந்துச்சான். அது மட்டும் இல்ல, அவளை அப்படி பண்ணவனோட பேரையும் சொன்னா, ரன்பீர் கோலி. வாட் த ஹெல்? அவதான் சொன்னா ரன்பீர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிட்டான். நீ அவங்க 2 பேரையும் பாத்தியா, ஆனா நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணலையா. அவளுக்கு நியாயம் கிடைக்க கூடாதுன்னு தான் எல்லார்கிட்டயும் அந்த சம்பவம் உனக்கு நடந்த மாதிரி போய் சொன்னியா. உனக்கு நடந்ததுன்னு, அதாவது இந்த விஷயத்த உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டியா அப்படின்னு அவதான் சொன்னா. இங்க பாரு, அவ உன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நீயும் கண்ணால தான் பார்த்தல ரன்பீர் என்னோட கைய புடிச்சு உள்ள கூட்டிட்டு போனத. இங்க பாரு, நீ எனக்கு மட்டும் சாட்சி சொன்னா போதும். நான் அவகிட்ட சொன்னேன், ஆனா அவ ஒத்துக்கவே இல்ல. அவ என்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? நீயும் ரன்பீர் ரூம்குள்ள போனப்போ அவ ஆல்ரெடி அங்கதான் இருந்தாளாம். உங்க 2 பேருக்கு இடையில ஏதோ ஹிஸ்டரி இருக்கு, ஏதோ பழைய பகையோ என்னமோ. அதனால அவளை பார்த்ததும் நீ கோவப்பட்டு அங்க இருந்து போயிட்ட. நீ திரும்பி வந்து பாக்கும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சான். அதாவது யூ நோ வாட் ஐம் சேயிங் ரைட்? ரன்பீர் லாஸ்ட் ஹிஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆல். அதனால இந்த விஷயத்த உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன்னு சொல்றா. இல்ல, அவ போய் சொல்றா. இங்க பாரு, நீ எதுனா உன் கண்ணால நான் அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்ததை பார்த்த? ஆக்சுவலி இல்ல, அது வந்து மாயா, நான் தான் அப்பவே அந்த இடத்த விட்டு போயிட்டேனே. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சொல்ல முடியும்? ஆனா இங்க பாரு மாயா, நான் உன் கூட இருக்கேன். ஆப்வியஸ்லி யூ நோ தட். என் சாட்சி எப்படி செல்லுபடியாகும்? அதாவது என் சாட்சி எப்படி செல்லுபடியாகும்? அதான் அந்த சலூன் இருக்கால, அவ இந்த சீன்ல இருந்து வெளியில வரணும். சோ யூ ப்ளீஸ் டூ சம்திங். சரி, ஆனா நீ இந்த விஷயத்த வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாத, உனக்குள்ளே வச்சிரு. நான் பேசி பாக்குறேன் அவகிட்ட, ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு கேக்குறேன். பாய். டேக் கேர். வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மீன் வலையில மாட்டிருச்சு. ரியா, என்னை வீட்ல வந்து பாரு சீக்கிரம். சரி, நான் வரேன். ஓகே, பாய். So guys, I have to go. Sorry. Bye. You're going? Yeah. You come, I will drop you. No, நீ எதுக்காக என்ன டிராப் பண்ணணும்? ஐ மீன், ஆமா, அவையே உன்னை டிராப் பண்ணணும். அவன் பிராச்சியை தானே டிராப் பண்ணணும். எப்படி போவ நீ? வண்டியில தானே? வண்டி எங்க இருக்கு? சர்வீஸ் கோட் இருக்க ஞாபகம் இருக்கா? பட் நீ எதுக்கு டென்ஷன் ஆக வேண்டிய இல்ல, அவசியம் பரவாயில்ல. இல்லை. டேக் கேர். இதுல என்ன டென்ஷன் இருக்கு? பரவாயில்ல, நீ என் கூட வா. நீயும் வா, நம்ம போலாம். இல்ல நீங்க 2 பேரும் போங்க. எனக்கு லெக்சர் அட்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. என்னடா லெக்சர்னு சொல்லிட்டு நான் உனக்கு லெக்சர் எடுக்கிறேன், வா. இல்ல ப்ரோ, நீங்க போங்க, நான் லெக்சர் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்ப நீ ஒன்னு பண்ணு, டாக்ஸி பிடிச்சு வா. ரியா, நம்ம போலாம், வா. மாயா என்ன அர்ஜென்ட்டா வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கா. இப்ப என்ன பண்றது? என் வீட்டோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல தானே அவளோட வீடே இருக்கு. என் வீட்டுக்கு போயிட்டு அவ வீட்டுக்கு போனா ரொம்ப லேட் ஆயிடுமே. ஹே, என்னாச்சு? வாட் யூ திங்கிங்? நத்திங். வா போலாமா? ஐ வில் கால் யூ. Bye. ஓகே. ஹலோ ரன்பீர், நீ எங்க இருந்தாலும் காலேஜோட பேக் சைடு ரோடுக்கு சீக்கிரமா வந்துரு. அங்க யாரும் வர மாட்டாங்க, நம்மள யாரும் பார்க்க மாட்டாங்க. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சீக்கிரம் வந்துரு. ஓகே. நான் மறந்தே போயிட்டேன். எனக்கு இப்ப கிளாஸ் இருக்கு, நான் போய் அதை அட்டெண்ட் பண்றேன். ஐ அம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். நானே போய்க்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் நீ எனக்காக வரேன்னு சொன்னதுக்கு. யூ டேக் கேர் ஆஃப் யுவர் ஒர்க். பை. பை. See you. ஹேய், ரியா கிளம்பி போயிட்டா. நீ இப்ப வந்து உட்காரலாம். வேண்டாம். டேய், இங்க பாரு, ராஜ் எனக்கு கால் பண்ணிருக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏதோ அர்ஜென்ட்டான விஷயம்னு என்ன வர சொல்லிருக்கா. அப்புறம் நீ சகானாவை டிராப் பண்ணிடு. சரி, நான் பண்ணிடுறேன். சரி, see you. Bye. Bye. நல்லதா போச்சு இந்த டேபிளுக்கு நீ வந்தது. அப்படி நீ வரலனா நானே அங்க வந்திருப்பேன். ரன்பீர், நீ உண்மையாவே கொடுத்து வச்சவன்டா. இந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்கடா கிடைப்பா உனக்கு? இவளை பார்க்கும்போது பறக்கிற மாதிரியே இருக்கு. நான் மட்டும் நிக்கிறேன், பூமி சுத்துது. உலகத்துல இருக்க எல்லா அழகையும் மொத்தமா சேர்த்து உன்னை படைச்சிருக்கான். இவ கூட இருக்கிறதுக்காக இன்னொரு மாலிஸ்டேட் கேஸ் ஆனாலும் பரவாயில்ல. உன் கூட தனியா இருக்க நேரங்கள் கிடைச்சா மட்டும் போதும் எனக்கு. நீ, நான், நீ, நோ ஷகானா, நோ ஆரியன், யாருமே வேணாம் நமக்கு.
ஹாய். என்னது இது? ஒன்றும் இல்லையே, சும்மா தான். உனக்கு என்ன ஹக் பண்ண வந்தேன்னு நினைச்சியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உனக்கு பின்னாடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நின்றுட்டு தான் அவனை நான் ஹக் பண்ணுற மாதிரி பண்ணேன். என் பின்னாடி யாரும் இல்லையே. அட நிக்கிறானே என்னோட இமேஜினரி ஃப்ரெண்ட் தீன் தயா. இமேஜினரி ஃப்ரெண்ட்? ஆமா, நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா தான் இருக்கோம். நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறோம். என் கூடயே தான் சுத்திட்டு இருப்பான். இப்போ கூட அங்கதான் நிக்கிறான். ஹே தீன். என்ன பாரு, என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? நான் ஹோஷியார்பூர்காரி. இங்க விட அதிகமான பேய் பிசாசெல்லாம் எங்க ஹோஷியார்பூர்ல இருக்கு. பெரிய ஹோஷியார்பூர். எனக்கு என்னமோ உங்க ஹோஷியார்பூர்ல இருந்து சில பேய் பிசாசுங்க இங்க படிக்க வந்துருச்சுங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, முறைக்காத விடு. பேய் பிசாசுங்க கூட தான் வாழ வேண்டியது இருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு நிறைய மந்திரங்கள் எல்லாம் தெரியும் பேய் பிசாசுங்களை விரட்டுறதுக்கு. அத படிச்ச போதும் பேய் பிசாசெல்லாம் ஓடிடும். ஓ, எனக்கும் சொல்லி கூட. இல்ல, இப்ப அந்த மந்திரத்தை நான் படிச்சேன்னா நான் யார்கிட்ட பேச வந்திருக்கேனோ அது ஓடிடும்ல. நான் ஆமா, பேய். நீதான். வெரி ஸ்மார்ட். முடிஞ்சதா? முடிஞ்சது. சரி, எதுக்காக என்ன கூப்பிட்ட? எதுக்குன்னா எனக்கு மாயோட ஃப்ரெண்ட் சலோனி கிடைச்சிட்டா. அதுக்கு அந்த சலோனி இருக்கால மாயா ஃப்ரெண்ட், அவ முதல்ல மாயா ஃப்ரெண்டா இருந்தா. இப்போ என்ன அவளுக்கு சித்தி ஆயிட்டாளா? நீ நடுவுல பேசுறத நான் தான் பேசிட்டு இருக்கேன். சாரி பேசு. இப்ப அவளுக்கு எதிரியா மாறிட்டா. ஆக்சுவலி என்னன்னா அந்த சலோனி இருக்கால அவ நமக்கு இந்த மாலிஸ்டேஷன் கேஸ்ல ஹெல்ப் பண்ண போறா. சலோனி நமக்கு மாலிஸ்டேஷன் கேஸ்ல ஹெல்ப் பண்ண போறா? ஆமா. சலோனி நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? ஆக்சுவலி பார்க்க போனா அவ நமக்கு ஹெல்ப் பண்ணல. அவ பர்சனலா மாயாவை பழி வாங்கணும்னு நினைக்கிறா. எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி? என்ன நீ பேசுற? நீ தான பேசிக்கிட்டு இருக்க. ஆக்சுவலி என்னன்னா அந்த சலோனி இருக்கால அவ போய் போலீஸ்ல ஸ்டேட்மெண்ட் கொடுப்பா. எப்படின்னா அன்னைக்கு மாலிஸ்டேஷன் நடந்ததுல, அதாவது நீ மாயாவை மாலிஸ்டேஷன் பண்ணதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கால. மாயாவை நீ மாலிஸ்ட் பண்ணல, நீ சலோனியை தான் மாலிஸ்ட் பண்ணிருக்க. வாட்? இன்னொரு மாலிஸ்டேட் கேஸ்? சொல்றத கேளு. நோ 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 நோ. எனக்கு இன்னொரு மாலிஸ்டேட் கேஸ்லாம் வேண்டாம். அதெல்லாம் முடியாது. நிஜமாவே சீரியஸா எடுத்துக்கிட்டியா நீ? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன். பேசுற உன் ஃப்ரெண்ட் கிட்டயா? அட நான் கடவுள் கிட்ட பேசிட்டு இருக்கேன். வாட்? ஆமா, நல்ல வேலை பிராச்சி நம்ம சைடுல இருக்கா. அவதான் இதை என்கிட்ட சொன்னா. அந்த செலோனி ரன்பீருக்கு எதிரா மாலிஸ்டேஷன் கேஸ் போட போறாளாம். பிராச்சி, ஐ அம் சோ சாரி. இந்த ஐடியாலாம் நமக்கு வேலைக்கே ஆகாது. ஒரு மாலிஸ்டேஷன் கேஸே என்னால சமாளிக்க முடியல. அதுக்குள்ள இன்னும் நான் இல்ல. சாரி. பட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது சலோனி எதுக்காக ரன்பீர் மேல ஃபேக் சார்ஜஸ் பண்ண பாக்குறா? ஏன்னா அவ என்ன பழி வாங்குறதா நினைச்சுக்கிறா. எனக்கு நியாயம் கிடைக்கிறத அவ தடுக்க பாக்குறா. இதனால என்னோட சைட் கேஸ் வீக் ஆயிடும்ல. ஓ காட், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் ஆகிறதுக்கு இல்ல. ப்ளீஸ் சொல்றது கேளு. வேலைக்கு ஆகாது. என்னால சீரியல் மாலிஸ்டர்லாம் ஆக முடியாது. அப்படியே ஏதாவது ஹீரோ ஆகலாம்னு நினைச்சேன், இல்ல ஒரு ஃபுட்பாலர் ஆகலாம்னு நினைச்சேன். மாலிஸ்டர்லாம் ஆக முடியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன விட்டுரு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ரொம்ப மோசமான பிளான். நீ சலோனி கிட்ட சொல்லிடு. இல்ல சலோனி அக்கா கிட்ட சொல்லிடு. நான் சொல்றத கொஞ்சம் ரன்பீர் என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இல்ல, நல்லா நான் சொல்றத கேளு. ஏன் கேட்கணும் உன் பேச்ச? அந்த சலோனி அக்கா யாருன்னு கூட எனக்கு தெரியாது. மாலிஸ்டேட் பண்ண நீ ஏன் அவங்க மேல கேஸ் கொடுக்கணும்? நான் சொல்றத முழுசா கேளு. அந்த சலோனி இருக்கால அவ நிஜமாவே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டா. நீ மாலிஸ் பண்ணேன்னு அவ மாயாவை பயமுறுத்துறதுக்காக அப்படி சொல்ல போறா. மாயா அதுக்கு பயந்து அப்படி பண்ணாதேன்னு தடுப்பா. மாயா பெரிய கண்ணகி. இவ சொன்னதும் அவ போய் கேட்டுக்க போறா. அவளை போய் நம்பிட்டு 1 போய் 2. நான் தான் மாயா கிட்ட சொல்லிருக்கேன். அன்னைக்கு நீ மாயாவை மாலிஸ்டேஷன் பண்ணல, அதாவது அவ சொன்ன மாதிரி நீ மாயாவை மாலிஸ் பண்ணல. அதே நேரம் சலோனிக்கும் மாலிஸ்டேஷன் நடந்திருக்கு அதே வென்யூல. ஏதோ புரியுற மாதிரி இருக்கு, ஆனா டைமும் இடமும் சரியில்லையே. பேசுறது முழுசா கேட்டுட்டு பேசு. ஃபிங்கர் ஆன் யுவர் லிப். கேளு. உன் மேல மாயா ஃபேக்கா மாலிஸ்டேஷன் கேஸ் போட்டிருக்கா, கரெக்டா? அதாவது சலோனி இப்ப இந்த மாதிரி சொன்னான்னா, அதாவது அதே வென்யூல அதே டைம்ல மாயாவுக்கு நடக்கல, தனக்கு தான் நடந்திருக்கு. அதாவது சலோனிக்கு மாலிஸ்டேஷன் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது மாயா சொல்றது பொய்யன் ஆயிடும்ல. she'll be a liar. அதாவது it will be proven. Are you getting it? நான் சொல்றது புரியுதா? ரொம்ப கேடி ஆயிட்ட நீ. வெரி குட். அதெல்லாம் இங்க வந்துதான் இப்படி. உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமே, நான் கண்ணை கட்டிக்கிட்டு ரவுடிங்கள துவச்சு எடுத்தவளாச்சே. ஓ யா, ஞாபகம் இருக்கு எனக்கு. ஞாபகம் இருக்குல்ல? அந்த ஞாபகம் இருக்கு. நானும் அங்கதானே இருந்தேன். நீதான் பயந்து போயிருந்தியே. எதுக்கும் என்கிட்ட தள்ளி சரியா? சரி. ஆக்சுவலி ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ என் ஃப்ரெண்ட் ஆச்சே. இருந்தாலும் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. பை. இந்த சிடு மூஞ்ச நான் லவ் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. I'm so much in love.